நாடெங்கும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். சிறப்பு தொழுகை நடத்தி இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூர்ந்த இஸ்லாமியர்கள். டெல்லி நகருக்குள் தண்ணீர் கொண்டு செல்லப்படும் குழாய்களில் கசிவு, சேதம் ஏற்பட்டுள்ளதா என காவல்துறையினர் கண்காணிப்பு சோதனை. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தண்ணீர் பற்றாக்குறை. டேங்கர் லாரிகள் மூலம் விநியோகிக்கப்படும் தண்ணீரை பெற மக்கள் போட்டா போட்டி. மராட்டிய மாநிலம் நாசிக் அருகே கடும் குடிநீர் பஞ்சத்தால் பரிதவிக்கும் மக்கள். அகல பாதாள கிணற்றுக்குள் தண்ணீர் எடுக்கும் பெண்கள். நாகப்பட்டினம் நகரில் உள்ள அரசு மருத்துவமனை இடமாற்றம் செய்யும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும். 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஓரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று வருவது முற்றிலும் கடினமான ஒன்று என்று அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஹைதராபாத்தில் நேற்று பெய்த கனமழையால் ராஜ்பவன் சாலை உட்பட முக்கிய சாலைகளில் தேங்கிய மழைநீர். இன்று மழை தொடர வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே டயர் வெடித்து வேன் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கோவை மதுக்கரை அருகே இரவு நேரத்தில் காரை வழிமறித்து தாக்கிய முகமூடி கொள்ளையர்கள். 2 கார்களில் சென்று பணம் பறிக்க முயன்ற கேரளாவை சேர்ந்த 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. எல்லா தேர்தலிலும் ஒரே கட்சி வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை. புதுச்சேரியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. கடற்கரை காந்தி திடலில் ஒன்று கூடி சிறப்பு தொழுகை நடத்தி பரஸ்பர வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சந்திப்பு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்தும் மக்களவை சபாநாயகர் தேர்தல் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.